இப்ராஹிம் நபி மன்னரிடம் விவாதம் கேட்டாங்களே, அது ஒத்துக்கப்படுமா? அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மன்னரிடம் விவாதம் செய்யறாங்க. அந்த விவாதம் செய்யறது கூடுமா அப்படிங்கறத நம்ம பேசுறதுனால அவர் கேட்கிறாரு. ஒரு மன்னரிடம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா விவாதம் செய்யறாங்க. என்னென்ன விவாதம் செய்யறாங்க? என்னுடைய அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா உயிர் பிப்பார், உயிரை எழுப்பார். அந்த மன்னன் என்ன செய்யறான் அப்படின்னா முட்டாளமா ஒரு காரியத்தை பண்றான். ரெண்டு பேரை கூட்டி வந்து ஒருத்தனை வெட்டி கொண்டுட்டு ஒருத்தனை உயிர் எடுத்துட்டா ஒருத்தனுக்கு உயிரை கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்றான். அடுத்து இப்ராஹிம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சூரியனை இந்த பக்கத்துல உதவி வைக்கிறான், இந்த பக்கத்துல மழையை செய்யறான். நீயே இந்த பக்கத்துல உதவி வச்சு இந்த பக்கத்துல மழையை செய்ய, அப்படி தலைகளை மாத்துங்க. இப்ராஹிம் முறை வைக்கிறார் அந்த மன்னரத்துல. அந்த மன்னர் என்ன செஞ்சார் அப்படின்னா திகைத்து போய்விட்டார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். இந்த ஒரு சம்பவம் இன்றைக்கு விவாதம் செய்யலாம் என்பதற்கு சொல்லப்படுகிறது. அது மூலம் குர்ஆன்ல ஒரு வசனம் வருகிறது. என்ன வசனம் அப்படின்னு சொன்னா 14வது அத்தியாயத்துடைய 125வது வசனம். உது யா சபீலி ரப்பிக பிஹிக்மதி. அல்லாஹ்வே, அதாவது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் விவேகத்துடனும், இந்த ஹிக்மத் என்கிற வார்த்தைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அழகிய அறிவுடனும் விவாதத்துடனும் மார்க்கத்தின் பக்கம் அழைப்பீராக, அல்லாஹ்வுடைய பக்கத்தின் அழைப்பீராக. எத்தனை வசனம் அப்படின்னு சொன்னா 14வது அத்தியாயம் 125வது வசனம். விவாதம் செய்கிறாக, அழகிய முறையில் விவாதம் செய்கிறாக என்கிற வசனம். வஜாதிலும் பில்லதி ஹிய அஹ்சன், அழகிய முறையில விவாதம் செய்ய அப்படின்னு சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான். இந்த வசனம் எப்படி புலக்கப்படுகிறது சொன்னா விவாதம் செய்யலாம், அல்லாஹ் சொல்லிட்டான் பாருங்க, அழகிய முறையில விவாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி போட்டு எந்த ஒரு பிரச்சனைனாலும் பாருங்களா விவாதம் செய்வோம், வாங்க உட்காருங்க, நீங்க 4 பேர் வாங்க, நாங்க 4 பேர் வரோம், வந்து உட்கார்ந்து செய்வோம், விவாதம் செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லி போட்டு நினைக்கிறாங்க. விவாதத்துக்கு அழைக்கிறார்கள் இந்த வசனத்தை மையமாக வைத்து. இந்த வசனத்துடைய சபபு என்ன, இந்த வசனத்துடைய அடிப்படை விஷயம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறது கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை அவர்கள் விவாதம் செய்தத இந்த வசனத்தை உதாரணமாக சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், அழகிய மார்க்கத்தை அழகிய முறையில் அழைப்பு செய்யுங்கள், அழைப்புப்படி செய்யுங்கள் சொல்லி அல்லாஹ் யாரை பற்றி சொல்லுவான்? காவிரிகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான். இந்த அழகிய மார்க்கத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா யார் அழைப்பு கொடுக்கும்? ஒரு காலத்துல தான் அழைப்பு கொடுக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார் அழைப்பு கொடுத்தாங்க? ஒரு முஸ்லீம் அழைப்பு கொடுத்தாங்க. ஒரு முஸ்லீம் இடத்துல விவாதம் பண்ணாங்களா? கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லீமுக்கு மத்தியில கூப்பிட்டு உட்கார வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவாதம் பண்ணாங்க. முஸ்லீம் சகோதரர்கள் 4 பேர் உட்கார்ந்துக்க, நான் 4 பேர் உட்கார்ந்துக்கிறேன், வீடியோ சீடி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹுடைய நடைமுறை இருந்துச்சா? ரசூலுல்லாஹ் 4 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு நாங்க 4 பேர் வரோம் அப்படின்னு சொல்லி விவாதம் பண்ணாங்கன்னா முஸ்லீம்களுக்கு மத்தியில கிடையாது. காவிர்களுக்கு மத்தியில இஸ்லாம் விவாதம் செய்ய சொல்லுகிறது, அவர்களுக்கு மத்தியில் தர்க்கிட்டு சொல்லுகிறது. ஆனா முஸ்லீம்களுக்கு மத்தியில செய்ய சொல்லுகிறதா? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பண்ணாங்களா? நிச்சயமாக கிடையாது. யார் இப்படி விவாதம் செய்ய முற்படுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ் என்ன சொல்றார்? 25வது அத்தியாயம் 63 63வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுறார். என்ன சொல்றாரு? வைதா ஹாஜபருக்குள் ஜாமியூன காது சலாமா, முட்டாள்கள் உங்களிடத்தில் தர்க்கிக்க முற்பட்டார், உங்களிடத்தில் அப்படி விவாதம் செய்து சொல்லிவிட்டு அழைக்கிறார்கள் என்று சொன்னால் காது சலாமா, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி சொல்லிட்டு போயிடாதீங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறார். அப்ப விவாதம் செய்ய வேண்டும் என்பது யாருக்கு விவாதம் செய்யணும்? மாற்று மதத்தில் உள்ளவர்கள் ஒரு காலத்தில அவருடைய மதத்தை அடிப்படையாக வச்சு நம்முடைய மதத்தை அடிப்படையாக வச்சு எட்டி வச்சு சொல்றதுக்காக விவாதம் செய்யலாம், தர்க்கிக்கலாம், அழகிய முறையில் அழைக்கலாம். ஒரு இஸ்லாமிய இடத்துல விவாதம் செய்வதற்கு இஸ்லாத்தில் நடைமுறை கிடையாது. அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய ஒரு கொள்கையில அது ஒரு விஷயமாகவே கிடையாது. விவாதம் செஞ்சாங்க ரசூலுல்லாஹ், உட்கார்ந்து விவாதம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறையே கிடையாது. மாற்று மதத்தவர்கள் தாராளமாக விவாதம் செய்து கொள்ளலாம். இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனே அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குர்ஆனை கொண்டு நீங்க விவாதம் செய்யாதீங்க. இது அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுறான். குர்ஆனிலே உள்ள வசனம் இவ்வளவு தெளிவாக இருந்து உடனே என்ன நடக்குது? ஒரு சின்ன ஒரு பிரச்சனை கூட நீ 4 பேர் உட்காரு, நான் 4 பேர் உட்கார சீடி போட்டு காட்டி ஒரு இடத்துல மீடியா இருக்கிற காரணத்தினால தோத்தவர்களை கூட ஜெயித்தவர்களாக காட்டுகிறார்.
காட்டிடுறாங்க. நாம தோத்துட்டா கூட அவர்கள் ஜெயிச்சதை கூட காட்டிடுறாங்க. மறுவார பத்திரிகையில எப்படி வருதுன்னு சொன்னா அவர்கள் ஜெயிச்சதை கூட காட்டிடுறாங்க. அன்றைக்கு நாள் மறுநாள் வரக்கூடிய தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் எப்படி வருதுன்னு சொன்னா அவர்கள் ஜெயிச்சதை கூட விரட்டு ஓடினார்கள், மண்டியிட்டார்கள், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் முன்னாடி செஞ்சாங்க. அவர்கள் ஜெயிச்சதை கூட காட்டிடுறாங்க. இதுவெல்லாம் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறான்னு சொன்னா நிச்சயமாக கிடையாது. இந்த விஷயத்தையும் விளங்கிக் கொள்ள வேண்டும்.